ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டைலரிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரே கஸ்டமர் 2 லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி நம்ம ஒன்றா போட்டு கட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை ரெண்டையும் ஒன்றா போட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அளவு ப்ளவுஸை வச்சு பேக் சைடு சுற்றளவை நம்ம டேப்பில் அளவு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பின் சைடு பின் உயரம் நம்ம அளவு எடுத்துக்கலாம். அளவு எடுத்துகிட்டு இப்போ லைனிங் கிளாத்தை 2 கிளாத்தையுமே ஒன்றா எடுத்து நம்ம விரித்து போட்டுக்கலாம். கரபாகம் நமக்கு ஆப்போசிட் வர மாதிரி நல்லா ஒத்தையாகவே துணியை நல்லா விரித்து விட்டுட்டு அதில் டபுள் கிளாத் 2 லைனிங்கையுமே விரித்து விட்டுறணும். விரித்து கரபாகத்தை 2 ஒன்றா வச்சு பாருங்கள். 2 லைனிங் கிளாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 லைனிங் கிளாத்தையும் நம்ம ஒன்று மேலே ஒன்றா வச்சு நம்ம அளவு எடுத்துருந்தோம் இல்லையா, பேக் சைடு சுற்றளவு. அந்த பேக் சைடு சுற்றளவு எனக்கு 21 வந்திருந்தது. அதை நம்ம பாதியாக பார்க்கும்போது 10.5 இன்ச்சு வரும். அந்த 10.5 இன்ச்சை இப்போ நான் டபுளாக போட்டிருக்கேன் பாருங்கள். இது நேர் கட்டிங்கிறதுனால நான் உங்களுக்கு முன்னாடி வீடியோலேயே நேர் கட்டிங் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருந்திருப்பேன். அதனால் இந்த மாதிரி போட்டு வெட்டும்போது நம்ம 4ஆக போட்டு வெட்டுறது எப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். நேர் கட்டிங் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி தான் போட்டு நம்ம வெட்டணும். 10.5 இன்ச்சு வச்சுட்டேன். இப்போ ஹைட் எனக்கு 12.5 இன்ச்சு அளவில் வந்தது. 1.5 இன்ச்சு நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு விடுவோம் இல்லையா, அதை எக்ஸ்ட்ரா போடும்போது 14 இன்ச்சு வரும். அந்த 14 இன்ச்சை கரெக்டாக டேப்பில் அளவு எடுத்துகிட்டு அதை அப்படியே டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக கையை வச்சு நீவி விட்டுறணும். இப்போ நம்ம 14 இன்ச் 12.5 இன்ச்சு நம்ம அளவு ஹைட் எடுத்ததை மார்க் பண்ணிக்கணும். 1.5 இன்ச்சு மடக்கி அடிக்க விட்டோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு நெக்கு அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கணும். எவ்வளோ நமக்கு அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த நெக்கு வளைவுகளுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஒரு லைன் போட்டு நம்ம அந்த நெக் ஷேப்பை வரைஞ்சி எடுத்துக்கலாம். எனக்கு 2.5 இன்ச்சு வந்திருந்தது. அதே மாதிரி கழுத்தோட இறக்கத்துலேயே 2.5 இன்ச்சு வச்சு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் ரவுண்ட் நெக்குக்கு ஒரு வளைவுகளை போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கும் அது நம்ம 4ஆக போட்டு ஒன்றா வெட்டுறோம் இல்லையா, அப்போ ஃப்ரண்ட் நெக்கை இதிலே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் நெக்கை அளவு ப்ளவுஸ் வச்சே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றையும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணும்போது கரெக்டாக வரும். அது நம்ம தச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். அதே மாதிரி முன்னாடி ஃப்ரண்ட்டு பட்டிக்கும் இப்போ நேராக கப் சைஸுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டு மெயின் சென்டர் டாட்டும் அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு தையலுக்கும் குறிச்சிட்டேன். இப்போ நம்ம பேக் சைடு 1.5 இன்ச்சு மடக்கி அடிச்சிருந்ததுக்கு அளவுக்காக நம்ம 4ஆக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் சைடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோல் அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு எவ்வளவோ அதை மார்க் பண்ணிவிட்டு ஹாம்கோலோட அளவுகளை கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹாம்கோலை அப்படியே நம்ம மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போது முன்னாடி குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மார்க் பண்ண எல்லாமே ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ கப் சைஸுக்கு சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதை எவ்வளோ ஹைட்டோ அதை மார்க் பண்ணி நம்ம அந்த டாட்டை மார்க் பண்ணிவிட்டு பட்டி டாட்டு ஹாம்ஹோல் டாட் 3 டாட்டு பிடிப்போம் இல்லையா, அந்த இதை மார்க் பண்ணோன்னா இப்போ பாருங்கள் 1.5 இன்ச்சு கரெக்டாக நான் வருது. இவங்க எப்போவுமே ரெகுலராக கொடுக்குற கஸ்டமர் தான். எனக்கு நிறைய ப்ளவுஸ் என்கிட்ட தான் தைப்பாங்க. அதனால் ஓரளவுக்கு எனக்கு இவங்களோட அளவுகள் டக்கு டக்குன்னு மார்க் பண்ணி வெட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் 1 பை 1 பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ரெண்டு லைனிங்குமே நம்ம ஒரே நேரத்தில் போட்டு வெட்டும்போது நமக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம ஈஸியாகவும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஹாம்கோல் நெக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே நம்ம 4ஆக போட்டு வெட்டியாச்சு. பேக் சைடையும் வெட்டிட்டு இப்போ அங்கங்கே கட் கொடுத்து எடுத்துக்கலாம். நமக்கு கஸ்டமர் நிறையா வரணும்னா மெயின் காரணம் நம்ம அவங்க கேட்குற நேரத்துக்கு நம்ம தச்சு கொடுத்துட்டோன்னா கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் நமக்கு வருவாங்க. வீட்டிலேருந்து தைக்கிறோமே நமக்கு துணியே வரலங்கிற நமக்கு ஒரு பயமே நமக்கு இருக்க தேவையில்லை. கண்டிப்பாக நிறைய கஸ்டமர் வருவாங்க. அவங்க கேட்ட நேரத்தில் நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி பயம் இல்லாமல் நம்ம தப்பாக தைச்சிருவோமோ அப்படின்ற பயம் இல்லாமல் தைச்சாவே நமக்கு எந்த மிஸ்டேக்குமே வராது. இப்போ அடுத்தது நம்ம நெக்கு வெட்டணும் இல்லையா, அதுலேருந்து இந்த பாருங்கள் கிராஸ் பீஸ் இழுத்தா கிராஸாக வரணும். அந்த மாதிரி
நம்ம வந்து நான் 1 இன்ச் ஏற்கனவே நான் வந்து ஸ்கேல் போட்டு அளவெடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 1 இன்ச் வச்சு நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் டபுளாக நான் போட்டிருக்கேன், 2 ப்ளவுஸ்க்குமே சேர்த்தே போட்டிருக்கேன். எனக்கு வந்து தைக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு துணியே வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து தச்சு கொடுக்க அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நமக்கு நிறைய பேர் வந்து கஸ்டமர் கிடைப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் வந்து தச்சு கொடுங்க. மெயினாக பயப்படாதீங்க. இந்த டைலரிங் வேலையில் வந்து நம்ம தச்சு கொடுக்குற கரெக்டாக இருக்குமோ, அவங்க எதுவும் திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயமே இல்லாமல் தைங்க. எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லி நீங்கள் வாங்கி சரி பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த மிஸ்டேக் வராது. எல்லாருமே ஆரம்பத்துலேயே எல்லாத்துக்குமே மிஸ்டேக் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா? அதனால் சின்ன சின்ன மிஸ்டேக் தான் வரும், ரொம்ப எல்லாம் மிஸ்டேக் வராது. நீங்கள் தைக்க என்ன மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது நமக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம பட்டி வெட்டியாச்சு. அடுத்தது கை நம்ம வந்து 2ஐயும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரபாக கீழே வரும். நேர் கட்டிங் போடும்போது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதனால் கரபாக கீழே வந்து அதை டபுளாக போட்டு திருப்பி அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக போட்டுட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸை வச்சு கீழே வந்து நம்ம 1 இன்ச்சு நம்ம தையலுக்காக மார்க் பண்ணணும். பாருங்கள், கீழே தையலுக்காக 1 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு கரெக்டாக வச்சு செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்து சைடு ஹைட்டு எவ்வளோன்றதை மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவு ஹாம்கோல் சுற்றளவுக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், மார்க் பண்ணி அப்படியே அந்த ஒரு ஷேப் கொடுத்துடணும். கை நம்ம வெட்டுறோம் இல்லையா, அந்த கை ஷேப் கொடுத்துட்டு நான் வந்து அதை மார்க் பண்ணாமல் விட்டுட்டு அதை திருப்பி பாருங்கள் வச்சு காமிக்கிறேன். அந்த சுற்றளவோட இது மார்க் பண்ணி நம்ம அங்கங்கே கட் கொடுத்துக்கணும். அடையாளத்துக்கு திருப்பி கட் கொடுத்துட்டோன்னு சொல்லிவிட்டு அதே அளவே அப்படியே வச்சு நம்ம வந்து தைக்கக்கூடாது. ஒவ்வொன்றையும் திருப்பி நம்ம செக் பண்ணிவிட்டு தைக்கணும். அப்போ தான் கடைசியாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் கரெக்டாக வெட்டினா மாறவே மாறாது. இருந்தாலும் எதுக்கும் நம்ம வந்து தைக்க செக் பண்ணிக்கிறது நல்லது. அதை நீங்கள் வந்து ஒன்று நம்ம வந்து தைச்சிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ பாருங்கள், மடக்கி அடிக்கிறதுக்கு அங்கே ஒரு கட் கொடுத்தாச்சு. இப்போது சுற்றளவுக்கு அங்கே ஹாம்கோல் சுற்றளவுக்கு ஒரு கட் பண்ணியாச்சு. சென்டரில் ஒரு சிசர் கட் கொடுத்தாச்சு. இப்போது நம்ம வந்து 2ஐயும் ஒன்றா போட்டு லைனிங் கிளாத்து வெட்டியாச்சு. கைக்கிட்ட வந்து முன்னாடி ஒரு ஆஃபீஸ் குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அது ஃப்ரண்ட்டுக்கு வரணும். அதுக்கு ஒரு கட் கொடுத்துக்கலாம். நம்ம அடையாளத்துக்காக தான் இந்த மாதிரி சிசர் கட் கொடுக்குறோம். அதனால் அந்த மாதிரி அடையாளத்துக்கு நீங்கள் சிசர் கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டவுட் வராது. இல்லை எனக்கு வந்து அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் குடஞ்சி வெட்டுறது வந்து எனக்கு ஜாயின் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணும்போது அதை பண்ணாமல் ஜாயின் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து கொஞ்சம் குடஞ்சி வெட்டிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்போ வந்து உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் நம்ம மாற்றி தைச்சிட்டோமோன்ற பயமும் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். நான் வந்து கட் பண்ணும்போதே ஃப்ரண்ட்டில் நான் ஒரு 1/2 இன்ச்சு குடஞ்சி கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. ஜாயின் பண்ணும்போது நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வந்து 2 லைனிங்கையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். பிரித்து எடுத்துட்டு மெயின் கிளாத்தில் நம்ம அதை அப்படியே போட்டு கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் அந்த டைமுக்குள்ளார போகணும், அந்த டைமுக்குள்ளார நம்ம வரணும்னா நமக்கு வந்து அந்த டென்ஷனே இருக்கும். இது அப்படி இல்லை, நம்ம எங்கேயாவது வெளியில் போகணுன்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். நம்ம வீட்டிலேருந்தே தைக்கிறோம். அதனால் நம்ம வந்து எந்த டைமிங் நமக்கு தேவையில்லை. இப்போ நாளைக்கு கேட்டிருக்காங்க நம்ம ப்ளவுஸ்னால், நமக்கு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த ஒர்க்குக்கு போயிட்டு ஒரு வெளியில் போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா போயிட்டு வந்து கூட நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம வருமானமும் அந்த மாதிரி இருக்கும். அவங்க கஸ்டமருக்கும் நம்ம கரெக்ட் டைமுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். இது நம்ம சொந்தமாக செய்யும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த தொழிலை வந்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு நிறைய பேர் செய்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் ரொம்ப 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 பெஸ்ட்டான தொழில். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தில் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் வெட்டணும் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து இதில் அப்படியே போட்டு கட் பண்ண வேண்டியதுதான். அது வந்து மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற கிளாத்து, கிரேப் சில்க் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீட்டாக போட்டு கட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம தச்சு போடும்போது உள் துணி டைட்டாகவும் மேல் துணி வந்து கொஞ்சம் லூஸாகவும் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கட் பண்ணும்போதே நல்லா கரெக்டாக நீட்டாக நீவி விட்டுட்டு நீங்கள் கரெக்டாக போட்டு கட் பண்ணுங்கள். பாருங்கள், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கை எல்லாமே போட்டுட்டேன். இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு இது இப்போ 2 ப்ளவுஸுமே நம்ம போட்டு கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு 100 ரூபா வாங்குகிறேன், லைனிங் ப்ளவுஸ்க்கு 200 வாங்குகிறேன். அதே மாதிரி இப்போ 2 ப்ளவுஸ் நம்ம லைனிங் ப்ளவுஸ் வெட்டினோன்னா இப்போ எவ்வளோன்னு பாருங்கள், 400 ரூபா ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு 1/2 hour கூட ஆகலை, இந்த 2 ப்ளவுஸே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதை தைக்கும் போது எனக்கு வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு எனக்கு 3/4 மணி நேரம் ஆகும், 2 ப்ளவுஸ்க்கும் 1.5 மணி நேரம் ஆகும். அப்படிங்கும்போது அப்போ 2 மணி நேரத்துலேயே நம்மளால் 400 ரூபா சம்பாதிக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த தொழிலில் முன்னேறி வரலாம். ஹாம்கோல் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, வீட்டில் தானே இருக்கிறீங்க தைக்கிறீங்க, என்ன இதில் வந்துட போகுதுன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நம்ம வந்து யார் சொல்கிறதையும் நம்ம இதில் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழிலை நம்ம பண்ணலாம். இப்போ பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அந்த ஹாம்கோல் வெட்டணும் இல்லையா, அதிலே நான் பட்டிக்கு கட் பண்ணிடுறேன். அதை நான் டபுளாக தான் கொடுப்பேன்னு அவங்கள்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன். அதனால் அதில் பட்டிக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம கையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுகள் மாறாமல் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிசர் கட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதே மாதிரியே இந்த மெயின் கிளாத்லேயே அந்த சிசர் கட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த துணி வச்சு தைக்கும்போது நழுவும் இல்லையா, அந்த மிஸ்டேக் வரும்போது நம்ம கட் பண்ண சிசர் கட் பண்ணதை வச்சு நம்ம கரெக்டாக அதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். அதை பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக அதை சிசர் கட் கொடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டும் வெட்டியாச்சு, ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஒன்றா வெட்டியாச்சு, கையையும் வெட்டியாச்சு. இப்போது பட்டிக்கு வந்து அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணி அதையும் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு தேவையான எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம உட்காரும்போது நம்ம வந்து தைக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து இதாக இருக்கணும். அப்போ வந்து நம்ம ஸ்பீடாகவும் தைக்கலாம், எந்தவித டென்ஷனும் இருக்காது. நம்ம பட்டி எல்லாமே நம்ம அப்பைக்கு வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெறும் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு கை இதை மட்டும் வெட்டி வச்சோன்னா தைக்கும் போது நமக்கு வந்து லேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நம்ம இப்போயே நம்ம அதை கரெக்டாக நம்ம வெட்டும் போதே எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு ப்ளவுஸோட லைனிங் ப்ளவுஸோட இது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு அடுத்தது அந்த பிங்க் கலரில் ஒரு ப்ளவுஸ் வெட்டினோம் இல்லையா லைனிங் கிளாத்தில், இப்போ வந்து அதை வந்து மெயின் கிளாத்தில், இது வந்து கல்யாண சீசன் இல்லையா, அதனால் நிறைய துணி வந்திருக்குது. எனக்கு டைம் இல்லை, அதில் தான் நான் வந்து இருந்தாலும் நான் வீடியோ போடணும், கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தச்சு பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது அதே மாதிரியே இந்த மெயின் கிளாத்லையும் நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத் வெட்டியிருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு நம்ம வெட்டிடலாம். இது வந்து கரபாகம், இது ஒரு பட்டு சாரியோட ப்ளவுஸு. இதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக அந்த சைடில் வந்து உள்ள அந்த மடங்கி ஒரு மாதிரி அந்த பிரிண்ட் இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் தள்ளி இது பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம மடக்கிட்டு எவ்வளோ நமக்கு அளவுகள் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம நீட்டாக நீவி விட்டுட்டு லைனிங் கிளாத்தை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நான் தச்சு கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்குது மேடம், ஆனால் எனக்கு வந்து வரமாட்டேங்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் வாங்கி தச்சு கொடுங்க, நிறைய ஆர்டர் வரும். இப்போது நம்ம கையை வந்து கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், அங்கங்கே நம்ம சிசர் கட் கொடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். கைக்கு வந்து பெரிய பார்டர் வருது. அவங்க வந்து இடுப்புக்கு வந்து பார்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்க, அதனால் இடுப்புக்கு எனக்கு பார்டர் வேணாமா, கைக்கு மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம பார்டர் இல்லாமல் தான் இப்போ வந்து பேக் சைடையும் ஃப்ரண்ட் சைடையும் நம்ம வந்து அந்த லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், பார்டரை கீழே இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் நான் வந்து லைனிங் கிளாத்தை போட்டிருக்கேன். அப்படியே போட்டு கட் பண்ணிடலாம். இந்த கிளாத் வந்து அந்த மாதிரி வலுவலுன்ட்டு இது நகர்ந்து போகாது. அதனால் இது கொஞ்சம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. நெக்கையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து கட் பண்ணிடணும். அங்கங்கே எங்கே சிசர் கட் கொடுத்துருக்கோமோ அதை கண்டிப்பாக சிசர் கட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஹார்ம் கோலை வெட்டிக்கலாம். இப்போ ஹார்ம் கோலை அப்படியே கட் பண்ணிடலாம். நீங்கள் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து இந்த சைடு இப்படி கட் பண்ணுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் திருப்பி போட்டு கட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே கட் பண்ணியாச்சு. அந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கலாம். சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஆர்ம் ஹோல் கட் பண்ணதில் நம்ம பட்டிக்கு அந்த லைனிங் ப்ளவுஸ்க்கு கட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இதுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது வந்து நெக் பீஸு நம்ம லைனிங்லேயே வெட்டிட்டோம். இப்போ வந்து பட்டி கட் பண்ணணும். பட்டி வந்து டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணணும். டபுளாக போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம 2 ப்ளவுஸ் கட் பண்ணதுனால இந்த ப்ளவுஸ்க்கு நான் அளவு எடுத்துக்கல, அதனால் அளவு தெரியுங்கிறதுனால அப்படியே டபுளாக போட்டு நான் கட் பண்ணிவிட்டேன். அங்கே சிசர் கட் ஒன்று கொடுத்துட்டேன். இப்போ 2 லைனிங் ப்ளவுஸுமே நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரியே நீங்களும் பார்த்து கட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த இடத்துல என்னென்ன இது கரெக்டாக கட் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். அதே மாதிரியே பார்த்து கட் பண்ணுங்கள். 2 ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு நான் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம ஸ்டிச் பண்ணுறதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.